ஹாய்! முன்னாடிலாம் வாரத்துக்கு 2 நாள் கண்டிப்பா கீரை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி சாப்பிட்டுட்டு இருப்போம். இப்ப கொஞ்ச நாளாவது விட்டு போன மாதிரி இருந்து. நேத்து ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்லேருந்து வரும்போது இந்த முருங்கைக்கீரை தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. "முற்றத்து முல்லைக்கு மணம் இல்ல" அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி வீட்டு ஃப்ரெண்ட்லயே இருக்கும்போது அதுக்கு ஒரு வேல்யூ இல்ல. இப்ப நம்ம காசு குடுத்து வாங்கி சமைச்சு சாப்பிடுற மாதிரி இருக்கு. அதனால இத வந்து ஃபர்ஸ்ட் எல்லாத்தையுமே கிளீன் பண்ணிட்டு, அத பொடிசு பொடிசா கட் பண்ணி எடுத்துட்டேன். வெங்காயத்தையும் நறுக்கி வச்சுட்டேன். கடாய வந்து ஆயில் ஊத்தி காஞ்சதும் அதில் வந்து கொஞ்சமாக சிறுபருப்பு வந்து போட்டுக்கலாம். அது கொஞ்சம் பொன்னிறமானதும் நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தையும் போட்டு கொஞ்சம் வதக்கிட்டு, முருங்கைக்கீரையை கட் பண்ணி வச்சிருக்கிற முருங்கைக்கீரையை போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது வந்து அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக தண்ணி தெளிச்சு விட்டுக்கலாம். இது இரும்பு சட்டி அடி பிடிக்காதனால நான் தண்ணி எதுவும் தெளிச்சிக்கல. இப்போ ஒரு அரைப்பு ரெடி பண்ணிடலாம். கொஞ்சோண்டு தேங்காயில் ஒரு பெரிய பல் பூண்டை வந்து 2ஆ கட் பண்ணி போட்டிருக்கிறேன். ஒரு 1 1/2 வந்து பச்சை மிளகாவையும் கட் பண்ணி போடுறேன். கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் சீரகத்தூள், பச்சை சீரகம் வேணா கூட சேர்த்துக்கலாம். கொரகொரப்பாக அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு முட்டையை வந்து உடச்சி விட்டுட்டு அதில் கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வந்து பீட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஓரளவுக்கு வந்து கீரை வெந்திருக்கும். இந்த டைமில் அரைப்பை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எல்லாத்தையும் ஓரந்தள்ளிட்டு கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு இந்த நம்ம உடச்சி வச்சிருக்கிற முட்டையை வந்து அதில் ஊற்றி நல்லா பொடி மாஸ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டா உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். சூப்பரான பொரியல் வந்து ரெடி ஆகிடும். பொரியல் சாப்பிடாதவங்க கூட கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். 4 5 நாளாக ஒரே கோல்டு. அது போன மாதிரியே இல்லை. கோல்டெல்லாம் சரியாயிட்டு மூக்கு மட்டும் ஒழுகிட்டே இருக்குது. அதனால் இந்த டேப்லெட் போட்டு ஒரு ஆவி பிடிச்சிட்டு சூப்பராக லஞ்சு சாப்பிட்டாச்சு. பொரியல் நிறைய வச்சுக்கிட்டேன்.